தமிழ்நாட்டில் உள்ள கடன்ல 32% கடன் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காததால் ஏற்பட்டதுதான். அசிங்கம் அது. நீங்க 10 லட்சம் கோடிக்கு மேல கடனை வாங்கிக்கிட்டு தமிழகத்தின் ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் அந்த கடனை ஏத்திட்டு நீங்க அது சம்பந்தம் என்ன டேட்டா நீங்க கொடுத்ததுக்கு என்ன டேட்டா? மத்திய அரசு 32,000 கோடி தரல. 32 எந்த கணக்குல தரலன்னு சொல்லுங்க. இதுதானே நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேக்குறாங்க. பணம் தரல எதுலயா தரல? இதுல தரல. ஒன்னே ஒண்ணுதான் பேலன்ஸ் 2000 கோடி. எந்த 2000 கோடி? தேசிய கல்விக் கொள்கையில பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி. நீ என்ன பண்ற? தேசிய கல்விக் கொள்கையை நான் ஏத்துக்க மாட்டேன், பள்ளிகளை மேம்படுத்த மாட்டேன். ஏன்னா அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அளவுக்கு மேம்பட்டுருச்சுன்னா நாங்க பண்ற தனியார் கல்வி வியாபாரம் கெட்டு போயிடுன்ற. அதுல மும்மொழி கொள்கையை நீங்க வச்சுட்டு நாங்க மேம்படுத்துறோம் சொல்றீங்க. மும்மொழி கொள்கை வந்ததுல என்ன தப்பு? தேவையில்லாத ஒரு மொழி. எப்படி தேவையில்லாத மொழி? ஓன் புள்ள படிக்கிறான்ல, தனியார் பள்ளியில படிக்கிறான்ல சார் 3 மொழி. ஏன் சார் மினிஸ்டர் பசங்க, எம்எல்ஏ பசங்க எல்லாரும் தனியார் பள்ளியில 3 மொழி படிப்பாங்க. உங்க பசங்களுக்கு மட்டும் அந்த திறமை இருக்கு, ஏழை வீட்டு பசங்களுக்கு அந்த திறமை இல்லையா? யார் சொன்ன? எல்லாரும் தனியார் பள்ளியில 3 மொழி படிப்பாங்க, உங்க பசங்களுக்கு மட்டும் அந்த திறமை இருக்கு, ஏழை வீட்டு பசங்களுக்கு அந்த திறமை இல்லையா? யார் சொன்னா? எப்படி நீ முடிவு பண்ற? எனக்கு புரியல. தனியார் பள்ளி மாணவனுக்கு ஒரு சிலபஸ், தனியார் பள்ளி மாணவனுக்கு 6 சப்ஜெக்ட், அரசு பள்ளி மாணவனுக்கு 5 சப்ஜெக்ட். கேவலமா இல்ல இது கேட்கறதுக்கு? தனியார் பள்ளியில எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட் அரசு பள்ளியில வரணும் இல்லையா? அவனுக்கும் போடு. உங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ரூல்ஸ் போடுங்க. ஐயப்பா நீங்க 2 மொழி தான் நடத்தணும்னு. அதுமே பிரைவேட் ஸ்கூலுக்கு ஒரு நியாயம், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு நியாயம்.